இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி எம் ஆஷிக் சார் தரம் 1 முதல் உயர்தரம் வரை கல்முனை கார்மெல் ஃபத்திமா தேசிய பாடசாலையிலே கற்றவர். பின்னர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தனது பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து பட்டதாரியாக வெளியாகிய இவர் சிறிது காலம் கிராம சேவை உத்தியோகத்தராகவும் கடமையாற்றியிருந்தார். பின்னர் தனது கொள்கையையும் விடாப்புடியையும் விடாது தொடர்ச்சியாக தனது குடும்பத்தந்த வாரிசினுடைய அந்த பாதையிலே இவரும் கற்கத் தொடங்கினார், முன்னோக்கி நகரத் தொடங்கினார். அந்த நகரல் அவரை இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையிலே சித்தி அடைந்து வெறும் குறைவானவர்கள் மாத்திரமே அகில இலங்கை ரீதியில் தெரிவாகின்ற அந்த போட்டி பரீட்சையிலே சித்தியடைந்து நமது மண்ணுக்கான இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக தன்னை அடையாளப்படுத்தியவர் நிகழ்வினுடைய பிரதம அதிதி எம் ஆஷிக் சார். தனது முதல் நியமனம் உகன பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலராக கடமையாற்றினார். பின்னர் சாய்ந்தமருது சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலராக கடமையாற்றி இப்போது சாய்ந்தமருது பிரதேச செயலாளராக கடமையாற்றி அப்பிரதேச மக்களினுடைய மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஒருவராக நமது மண்ணிலிருந்து இன்று அந்த மண்ணுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற நமது மண்ணினுடைய அடையாளம். இள வயது முதலே விளையாட்டுகளில் குறிப்பாக கிரிக்கெட் துறையிலே தன்னை ஸ்திரப்படுத்தியவர் ஸ்டீல் பாய்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிறந்ததொரு கிரிக்கெட் வீரராகவும் அந்த துறையிலும் தன்னை தடம் பதித்து வந்திருக்கிறார். தொடர்ந்து நிர்வாக சேவை உயர் கற்க நெறிகளே இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்டு வருகின்ற இவர் தனது சட்ட படிப்பினையும் இலங்கை சட்டக்கல்லூரியிலே வெளிவாரியாக கற்று வருகின்றார். தனது உயர்ந்த பல மட்டங்களுக்கு இன்னும் அவரை கொண்டு வலி சேர்க்க வேண்டும் என்ற அந்த அவாவோடு ஒரு கல்வி புலத்திலே இருந்து வந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய நிகழ்வின் பிரதம அதிதி சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் ஆஷிக் சார் அவர்களை எமது ஹிஜாக் கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஐப்கான் சார் நினைவு சின்னம் வழங்கி வாழ்த்தி கௌரவிக்கின்ற நேரம் இது. நிகழ்வினுடைய பிரதம அதிதி சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ஜனாப் எம் ஆஷிக் சார் அவர்களை கௌரவித்து ஹிஜாக் கல்லூரி சமூகம் நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறது. நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவித்த முகாமைத்துவ பணிப்பாளர் ஐப்கான் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து நிகழ்விலே ஒரு உரையொன்றினை வழங்குவதற்காக நிகழ்வின் பிரதம அதிதி அவர்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்து ஏனைய நாங்கள் விடைபெறுகின்றோம்.